Welcome everyone. We will start our session. So last classல என்னெல்லாம் பார்த்திருந்தோம்னா ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் பார்த்திருந்தோம். ஸோ அந்த வகையில இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஒரு நியூ மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். ஸ்கியூ ஹெர்மிஷியனோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். அந்த மேட்ரிக்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் ஆர் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தா அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸை நான் என்ன சொல்லுவேன்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிற ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1/√2 1/√2 1/√2 அண்ட் தென் மைனஸ் 1/√2 இருக்கு. இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றான்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ணும் போது எனக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இந்த ரீசனால இந்த நான் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் ஏ மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிமிலர்லி நீங்க என்ன எக்ஸாம்பிள் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்துட்டு வேற எதுவும் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க எனக்கு சாட்ல சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன். இப்போ நான் இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறேன். ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதோட அடிஷன் பாக்குறேன். ஏ பிளஸ் பி இஸ் ஆல்சோ ஏ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். சோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்க என்னெல்லாம் பார்க்கணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏங்கிறதுக்கு பிங்கிறதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு 2x2 2/2ல ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கண்டிப்பா ஆர்த்தோகனலா இருக்கணும். இப்ப ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் ஐடென்டிட்டிங்கிற ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் ஆட் பண்ணனா அதுவுமே ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஆர்த்தோகனல். Inverse is also orthogonal. A power m. M is the smallest positive integer. சரிங்களா? mங்கிறது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும். ஓகேங்களா? A power m is also a orthogonal matrix. இந்த நெக்ஸ்ட் ஒன் நான் ஏங்கிறது ஆர்த்தோகனல் சூஸ் பண்றேன். அப்படி இருக்கும்போது சரிங்களா? ஏங்கிறது ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸா இருக்கு. எய்தர் A பிளஸ் I ஆர் A மைனஸ் ஐங்கிறது சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். சிங்குலர்னா என்ன அர்த்தம்? அதோட டிட்டர்மினன்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா அது சிங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஏங்கிற ஒரு ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இப்ப ஏங்கிற ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் எனக்கு 3/3 மேட்ரிக்ஸா இருக்குன்னா பைங்கிறது கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஒரு 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ அந்த மாதிரி கேஸ்ல ஏ பிளஸ் ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்றேன். அது என்ன மாதிரி இருக்குன்னா அதுக்கு நான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு. சோ தட் இஸ் அ சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? சிமிலர்லி ஏ இஸ் ஆர்த்தோகனல் தென் ஏ மைனஸ் ஐ. எய்தர் ஏ பிளஸ் ஐ ஆர் ஏ மைனஸ் ஐ சிங்குலர். சரிங்களா? ஏ மைனஸ் ஐ சிங்குலரா இருக்குன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மைனஸ் ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். ஓகேயா? சோ அதுதான் சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி. ஏ இஸ் ஆர்த்தோகனல் தென் எய்தர் ஏ பிளஸ் ஐ ஆர் ஏ மைனஸ் ஐ இஸ் சிங்குலர். நெக்ஸ்ட் ஒன். அடுத்து ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸ். சோ இது ஃபெமிலியரான மேட்ரிக்ஸ் தான் இல்லையா? சோ கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது. இதுவும் இன்வெல்யூட்டரி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். எதனால? நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொஞ்சம் சிமிலரா இருக்கிறனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இப்ப என்ன இருக்கு? ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸ்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. இன்வெல்யூட்டரினா என்ன இருந்திருக்கும்? ஏக்கு நான் ஸ்கொயர் எடுக்கும்போது எனக்கு ஐடென்டிட்டியா கிடைச்சிருக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் காண்டி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஐடெம்போட்டன்ட்னா ஐஎம் ஐஎம்ன்றதுக்கா? சோ அப்போ ஏ ஸ்கொயர் எடுக்கும் போது ஏவே கிடைச்சிச்சுன்னா அதுதான் என்னது ஐடெம்போட்டன். ஏன்னா இது ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணுவோம் யாரா இருந்தாலுமே. ஓகேங்களா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா இன்வெல்யூட்டரி. ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிறதா இருந்துச்சுன்னா ஐடெம்போட்டன். அவ்வளவுதான். ஓகே. இப்போ ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸ்க்கு கொஸ்டின்ல நம்மளுக்கு டைரக்டா இது கொடுக்காம ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்கன்னா நம்மளுக்கு என்னன்றதே தெரியாம போயிடும். சோ ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸோட இன்னொரு நேம் தான். ஓகேங்களா? சோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏங்கிறது என்னதான் ப்ரொஜெக்ஷன் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் தான். ஓகே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் இல்லையா? 2/2ல. சோ இந்த இதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்? ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர்ங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா வருதான்றத செக் பண்ணுங்க. அப்படி வந்துருச்சுன்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸா இருக்கும். கரெக்டா? சோ அதனால இப்போ நான் கொடுத்த எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸ். சிமிலர்லி நீங்க இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பார்க்கணும். என்னென்னதுக்குன்னா எல்லா மேட்ரிக்ஸுமே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி கொடுத்து பாருங்க. சோ இது எதுக்காண்டி சொல்றேன்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல சில மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது எந்த கைண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ்னு கேட்கும்போது நம்மளுக்கு இப்போ போடுற அந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்றீங்க இல்லையா? சோ அது எல்லாமே அங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதனால சரி ஓகே. இப்போ ஒரு ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸ்ல ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்திருக்காங்க? ஏ அண்ட் பிங்கிறது ரெண்டு ஐடெம்போட்டன் மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன்.
அதோட அடிஷன் இருக்கு இல்லையா, அது ஐடம்பொட்டன்டா இருக்கணும்னா ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது என்ன கண்டிஷன்னா ஏபி ஈக்குவல் டு மைனஸ் பிஏவா இருக்கும். சரி ஓகே. ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம்? ஸ்கொயர் எடுக்கும் போது என்னோட கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தா அதுதான் ஐடம்பொட்டன். இப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஐடம்பொட்டன். அப்ப எனக்கு என்னென்ன தெரியும்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ அண்ட் தென் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி. சோ இதுதான் கிவன். சோ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? ஏ பிளஸ் பி இஸ் ஐடம்பொட்டன். இப்ப ஏ பிளஸ் பி ஐடம்பொட்டன் சொல்லணும்னா எனக்கு என்ன கிடைக்கணும்? கொடுக்குற மேட்ரிக்ஸ்க்கு ஸ்கொயர் எடுக்கும்போது சேம் மேட்ரிக்ஸே கிடைச்சதுன்னா அதுதான் நான் ஐடம்பொட்டன் சொல்வேன். கரெக்டா? ஏ பிளஸ் பி இஸ் ஐடம்பொட்டன் சொல்றதுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி கிடைக்கணும். சோ அப்ப நான் இதை செக் பண்ண போறேன். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துப்பேன்? ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் எடுப்பேன். எடுத்துட்டு ஏ பிளஸ் பி வருதான்றதை செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் எப்படி பிரிப்பேன்? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஏன்னு எழுதிக்கிறேன். கரெக்டா? ஏ பிளஸ் பிங்கிறது ஏக்கு பதிலா இருக்கு. சோ ஏ இன்டூ ஏன்றது எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்டூ ஏ ஸ்கொயர், ஏ இன்டூ பி ஏபி, தென் பிஏ அண்ட் தென் பி ஸ்கொயர். இந்த மாதிரி கிடைக்குதா? கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு என்ன கிவன் கொடுத்தாங்க? ஏ அண்ட் பி ஆர் ஐடம்பொட்டன். சோ அதை ரெண்டையும் அப்ளை பண்றேன். இங்க ஏ ஸ்கொயருக்கு பதிலா ஏ, பி ஸ்கொயருக்கு பதிலா பி. என்ன ரீசனாலும் புரியுதா? கிவன் ஏ அண்ட் பி ஆர் ஐடம்பொட்டன் கொடுத்தனால. சரி போட்டதுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்ன வருது? ஏ பிளஸ் ஏபி பிளஸ் பிஏ ஈக்குவல் டு பின்றது கிடைக்குது. சரி இப்போ எனக்கு கிடைக்க வேண்டியது என்ன? ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி தான் வேணும். இப்ப நான் என்ன போட்டா எனக்கு கிடைக்கும்? இங்க ஏபிக்கு பதில சப்போஸ் நான் மைனஸ் பிஏ எடுத்திருந்தேன்னா பிளஸ் பிஏ மைனஸ் பிஏ கேன்சல் ஆயிட்டு 0 ஆயிடுது இதோட வேல்யூ. சோ ஏ பிளஸ் பி மட்டும் தான் கிடைக்க போகுது. கரெக்டா? அதனாலதான் ஏ பிளஸ் பி இஸ் ஐடம்பொட்டன் இஃப் என்னோட கண்டிஷன் ஏபி ஈக்குவல் டு மைனஸ் பிஏவா இருக்கணும். சோ இது நெசசரி கண்டிஷன். சோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம ஐடம்பொட்டன்ட்ல ரெண்டு ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணும் போது ஐடம்பொட்டன் சொல்லுவோம்னா அதோட மல்டிப்ளிகேஷன் இஸ் மைனஸ் ஆஃப் தட் காம்படேட்டிவ். சரிங்களா? அதை போட்டுட்டு இப்ப எனக்கு என்ன கிடைக்குது? ஃபைனலி ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போடும்போது ஏ பிளஸ் பி கிடைச்சிருச்சு. இப்போ ஏ பிளஸ் பி இஸ் ஐடம்பொட்டன். ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ இதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாத்துரலாம். என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? இஃப் ஏ இஸ் அன் இன்வெர்ட்டிபிள் ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ். சரி ஓகே. கிவன் என்னென்ன கொடுத்தாங்க? ஏங்கிற மேட்ரிக்ஸ ஒரு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏங்கிறது ஒரு ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸாவும் இருக்குன்றது சொல்லியாச்சு. எனக்கு என்னென்ன தெரியும்? ஐடம்பொட்டன் மேட்ரிக்ஸ்னா ஃபார்முலா தெரியும். கரெக்டா? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. இப்போ இன்வெர்ட்டிபிள்னா என்ன அர்த்தம்? இன்வர்ஸ் வந்து கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். இன்வெர்ட்டிபிள்னா ஒண்ணும் இல்ல. ரெண்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா இதுதான் இன்வெர்ட்டிபிள்னு சொல்லிருக்கோம். சரிங்களா? அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இன்னொரு மேட்ரிக்ஸோட இன்வர்ஸா தானே கண்டிப்பா இருக்கும். ஏபி ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்குன்னா இ ஈக்குவல் டு பி இன்வர்ஸா இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? சோ அப்போ இன்வெர்ட்டிபிள் மீன்ஸ் அதோட இன்வர்ஸ் வந்து கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். சோ இந்த ரெண்டு கேஸ வச்சு மட்டும்தான் நம்ம இந்த கொஸ்டினை அடுத்தடுத்த ஸ்டெப்ல போட போறோம். சோ இப்போ எனக்கு ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியுது. நான் என்ன பண்ண போறேன்னா மல்டிப்ளை வேணா மல்டிப்ளை ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒண்ணும் இல்ல. எதனாலனா இன்வெர்ட்டிபிள் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதுனால. ஓகே. ஏ இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ் போடும்போது என்ன கிடைக்கும் எனக்கு? ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ. இப்ப எனக்கு இங்க என்ன கிடைக்கும்? பேஸ் ரெண்டு சேமா இருக்குமா? நம்ம பவர்ஸ் என்ன பண்ணுவோம்? ஆட் தானே பண்ணிருப்போம். சோ -1 பிளஸ் 2 ஈக்குவல் டு +1. அதே மாதிரி ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ ஈக்குவல் டு என்ன கிடைச்சிருக்கும் எனக்கு? ஐடென்டிட்டி. புரிஞ்சதா? சோ அப்ப என்ன கிடைக்குது எனக்கு? ஏங்கிறது ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா கிடைக்குது. சோ என்னோட ஆப்ஷன் ஏங்கிறது தான் கரெக்ட். மித்த எதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது எல்லாத்தையும் நீங்க வேணா எடுத்து பாருங்க. சிமெட்ரிக்னா என்ன சொல்லிருப்போம்? ஸ்கியூ சிமெட்ரிக்னா என்ன சொல்லிருப்போம்? ஸ்கியூ சிமெட்ரிக் வேணும்னா டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது மைனஸ் ஏக்கு ஈக்குவலா இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் ஏ இஸ் ஸ்கியூ ஹெர்மிஷியன்னா அதோட கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் எடுக்கும்போது மைனஸ் ஏவா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இதுல சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு சான்ஸே இல்ல. அதனால நம்ம இப்ப ஃபைண்ட் பண்ணது மூலமா ஏங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்குது. சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் டயகனல் ஐடம்பொட்டன் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் NR. ஓகே, எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு n by n மேட்ரிக்ஸ். எதனால டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டாங்க? டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா என்னவா இருக்கணும்? ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்க போகுது. கரெக்டா? சோ என்னோட ஆர்டர் என்னன்னு கொடுத்தா அதோட நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான் இல்லையா? சோ ஆர்டர் என்ன இருக்கிற மாதிரி ஒரு எத்தனை டயகனல் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. சோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நேம் வச்சுக்கிறேன். சோ ஏ.
A is a diagonal matrix as well as என்ன matrix இருக்கு idempotent. இதுக்கு எனக்கு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும் a square equal to a. diagonal matrixனா நம்ம அதோட ப்ராப்பர்ட்டி ஒன்னு படிச்சிருப்போம் இல்லையா என்ன செய்வோம் diagonal matrixனாலே diagonalல மட்டும் தான் என்ட்ரிஸ் இருக்க போகுது சோ அதோட ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா diagonal elementsல இருக்க வேல்யூஸா இருக்கும் கரெக்ட்டா இங்க n by n matrix so a1 a2 up to etc an வரை இருக்கும் a is diagonal-ஆ இருந்துச்சுன்னா aங்கிற மேட்ரிக்ஸ நான் diagonal of அந்த diagonal இருக்க என்ட்ரிஸா எழுதலாம் சரிங்களா இது ஒரு ப்ராப்பர்ட்டி சோ இந்த ப்ராப்பர்ட்டி படி நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா நெக்ஸ்ட் சரி எனக்கு இங்க என்ன தேவைப்படுது ஏங்கிறதுக்கு நான் diagonal-ஓட கம்பேர் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுவேன் சிமிலர்லி a ஸ்கொயர் இருக்கு இல்லையா சோ அதுக்கும் நான் diagonal பண்ணனா என்ன கிடைக்கும் சப்போஸ் நான் ஒரு 3/3 எடுத்துக்கிறேன் இல்ல ஏதோ ஒண்ணு சரிங்களா சோ மித்த எல்லாமே ஜீரோவா இருக்கு இது ஒரு diagonal மேட்ரிக்ஸா இது a ஸ்கொயர் எப்படி கிடைச்சிருக்கும் இதை நீங்க எப்படி எழுதுவீங்க ஆக்சுவலா diagonal of 1 2 3 எழுதுவீங்க கரெக்டா சிமிலர்லி a ஸ்கொயர் என்ன பண்ணிருப்போம் அதோட diagonal என்ட்ரிஸ மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணிருப்பேன் ஏன்னா 0 ஸ்கொயர் 0 ஓகேயா சோ எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கும் அப்போ a ஸ்கொயருக்கும் நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் diagonal எழுதணும்னா என்ன பண்ணிருப்பேன் a1 ஸ்கொயர் a2 ஸ்கொயர் அப் டு எக்ஸெட்ரா an ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா சோ இது நானு இப்போ இந்த இருக்கு இல்லையா a வந்து diagonal ஆஃப் எழுதுனா 1 இப்போ a ஸ்கொயர் எழுதிருக்கேன் 2 சோ இத வந்து ஐடெம்போடன்ட் ப்ராப்பர்ட்டில நான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன் ஓகேங்களா சப்ஸ்டிட்யூட் 1 and 2 இன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டில நான் அப்ளை பண்றேன் இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் diagonal of a1 square a2 square up to etc an square is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும் diagonal of a1 a2 up to etc an க்கு ஓகேங்களா இது ரெண்டும் ஈக்குவலா சோ அப்போ எவ்ரி diagonal எலிமெண்ட் வந்து சேமா இருக்குமா a square equal to a so diagonal elements are also equal னு சொல்லிட்டோம் அப்ப அதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே ஈக்குவலா இருக்கும் அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கும் இதுல இருந்து a1 square equal to a1 a2 square equal to a2 an square equal to an கிடைக்கும் அது நானு ஜெனரலி எப்படி எழுதுவேன் ai square equal to ai சரிங்களா iங்கிறது வேரிஸ் ஃப்ரம் 1 to n வரை இருக்கு ஓகே இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் ai ஸ்கொயர் மைனஸ் ai ஈக்குவல் டு 0 எழுதலாமா ai நான் இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன் சோ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம் ai காமனா எடுக்கலாம் அப்ப ai மைனஸ் 1 கிடைக்கும் ஈக்குவல் டு 0 சோ ஓகே நெக்ஸ்ட் அப்ப இதுல இருந்து என்ன கிடைக்கும் எனக்கு ai ஈக்குவல் டு 0 ai மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்ப a யோட வேல்யூ என்னென்ன கிடைக்குது 0 ஒரு கேஸ்ல கிடைக்குது இன்னொரு கேஸ்ல ai ஈக்குவல் டு 1ன்றது கிடைக்குது அப்ப எனக்கு என்ன நல்லா கிடைச்சிருக்கு இப்போ ai ஈக்குவல் டு 0, 1 அப்போ எனக்கு ai என்ன மாதிரிலாம் இருக்கலாம் 0வா இருக்கலாம் அல்லது 1ஆ இருக்கலாம் aiங்கிறது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் therefore each diagonal entry we have two choices கிடைக்குது அந்த ரெண்டு சாய்ஸ் என்னென்ன 0 and then 1ங்கிறது அப்போ நம்பர் ஆஃப் இப்பதான் நம்ம கன்க்ளூட் பண்ண போறோம் இதுல இருந்து நம்பர் ஆஃப் diagonal idempotent matrices தான் நம்மளோட கொஸ்டின் சோ இதுல இருந்து என்ன செய்யலாம் நம்பர் ஆஃப் diagonal idempotent matrices அப்போ ஒவ்வொரு என்ட்ரிக்குமே எனக்கு எத்தனை கிடைக்குது 0 and then 1ங்கிற ரெண்டு சாய்ஸ் கிடைக்குது அப்போ என்னென்ன கிடைச்சிருக்கும் எனக்கு 2 cross 2 cross 2 இது ஒரு n by n மேட்ரிக்ஸ் கரெக்ட்டுங்களா சோ இப்போ என்னோட diagonal மேட்ரிக்ஸ்ல 0 and 1 வரலாம் இந்த இடத்துல diagonal a11ல 0 1 ஏதாவது ஒரு என்ட்ரி 0 and then 1 ரெண்டு சாய்ஸ்ல ஏதோ ஒரு எலிமெண்ட் இருக்கலாம் அதே மாதிரி a22 0 1 ஏதோ ஒரு என்ட்ரி இருக்கலாம் அப் டு எக்ஸெட்ரா an சரிங்களா இதுல அதே மாதிரி 0 1 அப்போ every entry we have two choices கிடைக்குது so 2 cross 2 cross 2 cross up to etc n by n matrix to 2 n times அப்ப என்ன அர்த்தம் 2 into 2 into 2 னா 2 into 2 போட்டீங்கன்னா 2 ஸ்கொயர் அப்ப n times எக்ஸிஸ்ட் ஆகுது அப்ப 2 பவர் n அவ்வளவுதான் சோ இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் diagonal idempotent matrices of order n are 2 power n அவ்வளவுதான் சரிங்களா
சோ இதுக்கு இவ்வளவு ஸ்டெப்ஸ் தேவைப்படுது. நம்ம ஃபைண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணது இன்வெர்ட்டிபிள் அண்ட் தென் ஐடெம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ணோம், கம்பேர் பண்ணோம் டயகனல் அண்ட் தென் ஐடெம்பொட்டன்ட் மேட்ரிக்ஸோட ரிலேஷனை பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இப்போ இன்வெலூட்ரி. சோ சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த ப்ராப்பர்ட்டி ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி கிடைச்சிச்சுன்னா அதுதான் இன்வெலூட்ரி மேட்ரிக்ஸ் சொல்லுவேன். சோ இங்க நான் எடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா 2 by 2. இதுக்கு ஏ ஸ்கொயர் ஃபைன் பண்ணுங்க, I2 கிடைக்குதான்றத செக் பண்ணுங்க. சரிங்களா? சோ சப்போஸ் எனக்கு 3 by 3 மேட்ரிக்ஸ் ஆச்சுன்னா எனக்கு கிடைக்கிற ஏ ஸ்கொயர்டுங்கிறது I3 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நில்போட்டன் மேட்ரிக்ஸ். சோ நில்போட்டன் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா ஒண்ணும் இல்ல. நான் வந்து இப்போ ஏங்கிற கிவன் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. சோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஏ ஸ்கொயர் ஃபைன் பண்ணுவேன். சரிங்களா? சோ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏ கியூப் ஃபைன் பண்றேன். அதுவுமே நாட் ஈக்குவல் டு 0. ஏ பவர் 4 போடும்போது ஈக்குவல் டு 0வா கிடைக்குது. அதுக்கப்புறம் ஏ பவர் 5 போட்டாலும் எனக்கு 0 கிடைக்குது. அப்படின்னா எந்த ஸ்மாலஸ்ட் பவர்ல எனக்கு 0 கிடைக்குதோ அந்த பவர் தான் நான் இண்டெக்ஸ்ன்னு சொல்றேன். சரிங்களா? ஏ பவர் n ஈக்குவல் டு இப்போ ஒரு நில்போட்டன் மேட்ரிக்ஸ்னா ஏ பவர் கே ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அந்த கேங்கிறது ஒரு ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? அந்த கேவை தான் நான் இண்டெக்ஸ் ஆஃப் நில்போட்டன் மேட்ரிக்ஸ்ன்றத சொல்லுவேன். நில்போட்டன்டா இருக்கணும்னா நம்மளோட கண்டிஷன் ஏ பவர் கே ஈக்குவல் டு 0 மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன் இப்போ எனக்கு நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஏ பவர் 4ல 0 கிடைச்சிருச்சு. பட் ஏ பவர் 5லயும் 0 கிடைக்குது. நான் இண்டெக்ஸ்ன்னு எதை சொல்லுவேன்னா அந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான். அப்போ 4 தான் இங்க இண்டெக்ஸ். இதுதான் இங்க சொல்லியிருக்கோம். இப்ப ஏ பவர் எம் நாட் ஈக்குவல் டு 0 என்ன சொன்னோம், கியூப்ல வந்து நாட் ஈக்குவல் டு 0 சொன்னோமா. ஓகே, பட் ஆனா ஏ பவர் 4ல எனக்கு ஈக்குவல் டு 0 கிடைச்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கு இங்க இருக்க எம் வந்து இந்த கேவை விட சின்னதா தானே இருக்கு. 3 இஸ் லெஸ் தேன் 4 கரெக்டா. சோ அதத்தான் இந்த கேஸ்ல சொல்லியிருக்கோம். எனக்கு கிடைக்கிற அந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் என்னவா இருக்கணும், ஈக்குவல் டு 0. எந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் போடும்போது எனக்கு அந்த பவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ அதுதான் என்னோட இண்டெக்ஸா இருக்கும். சரியா? சோ நான் எடுத்திருக்கிற இந்த மேட்ரிக்ஸ பாருங்க, இது ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் செக் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பார்த்தாலே ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. அப்போ இதோட இண்டெக்ஸ் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், 2ன்றதான் இதோட இண்டெக்ஸா இருக்கும். சோ கொஸ்டின் நில்போட்டன் மேட்ரிக்ஸ்னா என்னன்றதுன்னா பவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கும் போது கண்டிப்பா எனக்கு ஈக்குவல் டு 0வா இருக்கணும். k பிலாங்ஸ் டு n. ஓகேயா? ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இண்டெக்ஸ்ன்றது கொஸ்டின்ல கேட்கலாம். இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம நில்போட்டன் மேட்ரிக்ஸோட கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பவர் எந்த இடத்துல சின்ன பவர் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஈக்குவல் டு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ அதுதான் இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் ஆஃப் த நில்போட்டன் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். சோ யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னா ஒண்ணும் இல்ல, ஏ இன்டு ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இருக்கு இல்லையா, ஆர் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ, ரெண்டுமே ஈக்குவல் தான். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருந்தா அதை தான் நம்ம என்ன செய்வோம்னா யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, சோ என்ன சொல்லிருக்கோம், a square matrix A satisfies the unitary if A conjugate transpose into A equal to identity இருக்கும். சோ நான் எடுக்கிற ஏங்கிற மேட்ரிக்ஸ் இப்படி இருக்கு. சோ இதுக்கு நம்ம நேத்து பார்த்திருந்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்ல. சோ இதோட கான்ஜுகேட் என்ன மாதிரி கிடைச்சிருக்கும், 1 minus I divided by 2. இங்க -1 minus I divided by 2. அதே மாதிரி இங்க இது வந்து A கான்ஜுகேட் மட்டும்தான். நம்ம பார்க்க போறது A பவர் தீட்டா மீன்ஸ் A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் 1 minus I divided by 2. இங்க 1 plus I divided by 2. இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஹெர்மிஷியன் மேட்ரிக்ஸ். அப்ப என்ன வந்திருக்கும், A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ். அப்போ அப்படியே டிரான்ஸ்போஸ் தான் எடுக்கிறோம். A minus I divided by 2, -1 minus I divided by 2, 1 minus I divided by 2, 1 plus I divided by 2. சோ அப்ப இது என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலி, என்னோட ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கான்றத செக் பண்ணுங்க. எஸ், ஈக்குவலா இருக்கு. சோ அப்ப என்ன கிடைச்சிருக்கு எனக்கு, 1 minus I by 2, சாரி A கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். சோ இதையும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ஈக்குவல் டு ஐடென்டிட்டி கிடைக்குதான்றத செக் பண்ணணும். அப்படின்னாதான் என்னோட இந்த மேட்ரிக்ஸ் வந்து யூனிட்டரி மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகேயா? சோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏ இருக்கு, ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்கான்றத செக் பண்றதுக்கு தான் இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் இதோட ப்ராப்பர்ட்டிஸ். சோ ஏ அண்ட் பிங்கிற ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஏ அண்ட் பி ரெண்டுமே என்னவா இருக்கு, யூனிட்டரி மேட்ரிக்ஸஸா இருந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஏ பிளஸ் பி அடிஷன் இஸ் ஆல்சோ யூனிட்டரி மேட்ரிக்ஸ், சப்ட்ராக்ஷன் ஏ மைனஸ் பியும் யூனிட்டரி,
A into B is a unitary matrix and then transpose introduce பண்ணும்போது unitary. இதோட conjugate and then A conjugate transpose is also a unitary matrix. Inverse நான் போட்டாலும் அது ஒரு unitary matrix தான் இருக்கு. நீங்க இந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் சரிங்களா? ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஏன்னா இது ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸா தானே இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணுங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஏ கான்ஜுகேட் என்னன்றதை செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் என்னன்றதை செக் பண்ணுங்க. சரிங்களா? இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். ஓகேயா? எதனால யூனிட்டரி மேட்ரிக்ஸோட இப்பதான் பார்த்தோம் ஏ கான்ஜுகேட் டிரான்ஸ்போஸ் இன்டு ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டி கிடைக்குது. சோ ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்குன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 0 வர சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 2/2 எடுத்துக்கோங்களேன். 1 0 0 1 இதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணா ஈக்குவல் டு 1 தான். ஓகே 0 எந்த மாதிரி எடுத்தாலும் சரி I2 நான் எடுத்தேன் I3 எடுத்துக்கோங்க எந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க அதோட டிட்டர்மினன்ட் ஆல்வேஸ் இஸ் நான் ஜீரோ. சோ அதனாலதான் சொல்றோம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஈக்குவல் டு ஜீரோனா சிங்குலர், நாட் ஈக்குவல் டு ஜீரோனா நான் சிங்குலர். கரெக்டா? சோ அதனாலதான் ஒரு யூனிட்டரி மேட்ரிக்ஸ் கண்டிப்பா நான் சிங்குலரா மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத இந்த ப்ராப்பர்ட்டில அப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் ஒரு புது நேம் இருக்கா, பீரியாடிக் மேட்ரிக்ஸ். சோ பீரியாடிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்க்கு நான் பவர் என்ன எடுக்கிறேன்னா ஏ பவர் கே பிளஸ் ஒன் எடுத்துக்கிறேன். கேனா நம்ம நில் போட்டதுல சொன்ன மாதிரிதான் ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கு இல்லையா அதை அப்ளை பண்ணும். பிளஸ் ஒன் ஈக்குவல் டு எப்ப எனக்கு அந்த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் போடும் போது அந்த பவர்ல வந்து ஒன்னு ஆட் பண்ணும் போது ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலா வருதோ அதைத்தான் நான் என்ன சொல்வேன்னா பீரியாடிக் மேட்ரிக்ஸ் சொல்வேன். சரிங்களா? சோ கேங்கிறது எனக்கு தெரிஞ்சது பாசிட்டிவ் இன்டிஜர். சோ அதே மாதிரி கேங்கிறது ஒரு லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கணும் கண்டிப்பா. a power k equal to 0 வந்து nilpotent அது least positive integer இருக்கும். So k is a natural number also and then k is a index of the nilpotent matrix சொல்லிருப்போம் எங்க nilpotentல. இப்போ பீரியாடிக் மேட்ரிக்ஸ்னே சிமிலர் தான். இங்க k பவர் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒன்ன ஆட் பண்ணும்போது எப்போ எனக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸே கிடைக்குதோ அதைத்தான் நான் என்ன சொல்லுவேன் அந்த மேட்ரிக்ஸ பீரியாடிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவேன். சரி ஓகே இந்த கண்டிஷன்ல சப்போஸ் நான் k equal to 1 சப்ஸ்டியூட் பண்றேன்னா என்ன கிடைச்சிருக்கும்? a power 1 plus 1. a power 1 plus 1 என்ன அர்த்தம்? a square a square equal to a. a square equal to a னா என்ன ப்ராப்பர்ட்டி? ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் ஓட இருக்கு கரெக்டா? சோ அதத்தான் சொல்லிருக்கோம். if I choose k equal to 1 we get a square equal to a. This nothing but ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ். ஓகேயா? ஒரு பீரியாடிக் மேட்ரிக்ஸ்ல நான் அந்த வேரியபிள 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு ஐடெம்போட்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சோ இது பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணிட்டோம். சிங்குலர்னா என்ன அர்த்தம்? டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோனா சிங்குலர் மேட்ரிக்ஸ். சோ நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணி பார்த்துட்டு ஈக்குவல் டு ஜீரோவா இருந்தா சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். நெக்ஸ்ட் சில கொஸ்டின்ஸ் மூலமா இப்ப போலாம். என்ன கொடுத்திருக்காங்க இங்க? ஏங்கிறது ஒரு 3/3 இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா என்ன தெரியும் நம்மளுக்கு? இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக போகுதுன்றது தெரியும். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் சச் தட் என்னோட கொஸ்டின் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? a cube minus a equal to 0. அப்படி இருக்கும்போது a இன்வர்ஸோட வேல்யூ என்னன்றதா ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸா இருக்கு கண்டிப்பா a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக போதும் பார்த்தோம். அந்த a இன்வர்ஸோட வேல்யூ என்னன்றதா என்னோட கொஸ்டின். சரி ஓகே. என்னோட given கண்டிஷன் என்ன? a cube minus a equal to 0. சரி இதுல இருந்து என்ன எழுதலாம்? a cube equal to a ன்னு எழுதலாமா? a1 இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான். ஓகேயா? சோ நான் இப்ப என்ன செய்யலாம்? ரெண்டு சைடுமே a இருக்கா? சோ நான் என்ன பண்ண போறேன்? a வால டிவைட் பண்றேன். சரிங்களா? எனிதிங் இஸ் ஃபைன். சோ a வை கேன்சல் பண்ணாலும் ஓகே தான். a into a ஸ்கொயர் எழுதிட்டு சோ இந்த சைடு a. சோ அப்போ a கேன்சல் ஆச்சுன்னா a ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி கிடைக்கும். கரெக்டா? சோ அப்போ a ஸ்கொயர் நான் எப்படி எழுதலாம்? a into a ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. இப்பதான் பார்த்தோம் ஒரு ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டியா இருக்குன்னா a and b are inverse to each other. தெரியும் இல்லையா கான்செப்ட்? சோ இது மூலமா நான் என்ன சொல்லலாம் இதுல? a inverse equal to ஏன்னு சொல்லலாமா? a வச்சுக்கிட்டேன்னா i by a so a inverse. கரெக்டா? சோ ஒண்ணு இன்வர்ஸா இருக்கும். இப்ப இந்த கொஸ்டின்ல a இன்வர்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. சோ a இன்வர்ஸ் என்ன கிடைச்சிருக்கு? a க்கு ஈக்குவலா இருக்கும். சோ ஆன்சர் a தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ ஏங்கிறது ஒரு
மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 சரிங்களா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸா இருக்கு அதோட என்ட்ரிஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு ஆர் இருக்கு தென் the set of all 3 by 3 matrices over R is a symmetric matrix. Which of the following can be the characteristic values of A ன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஓகே ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ன்றது கொடுத்தாச்சு கரெக்டா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே ரியல் செட்டுக்குள்ள இருக்குன்றது சொல்லியாச்சு அப்ப கண்டிப்பா அதுல இருக்க என்ட்ரிஸ் எதுவும் காம்ப்ளெக்ஸ்குள்ள போகுமா போக சான்ஸே கிடையாது இல்லையா சோ ஐங்கிறது உங்களுக்கு தெரியும்ல இமேஜினரி பார்ட் இமேஜினரிங்கிறது பிலாங்ஸ் டு சி சரிங்களா சோ அப்போ இது எல்லாமே வராதா ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்குள்ள இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் ரியல் நம்பர்ஸா இருக்கு ஸோ அப்போ ஆப்ஷன் ஏங்கிறதா கரெக்ட் ஸோ இதுக்கு நான் வேற எந்த ப்ரூஃப்மே எடுத்துட்டு வரல ஆப்ஷன்ஸ் எலிமினேஷன் மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல சிமிலர் இங்க ஒரு ப்ராப்ளம் ஒரு நிமிஷம் மேம் சாட் இப்பதான் பாக்குறேன் மேம் எனி இன்வல்யூட்டரி மேட்ரிக்ஸ் இஸ் அன் இன்வர்ஸ் டு இட் செல்ஃப்னு கேட்டிருக்கீங்க ஓகே இதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் மூலமாவே நீங்க பாத்துட்டு வாங்களே மேம் ஓகேங்களா நீங்களா ட்ரை பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்றேன் சரிங்களா எனி இன்வெர்டபிள் மேட்ரிக்ஸ் சாரி இன்வெல்யூட்டரி மேட்ரிக்ஸ் கேட்டிருக்கீங்க அப்ப ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்க மேட்ரிக்ஸ் வந்து இன்வர்ஸ் டு இட் செல்ஃபா இருக்குமா ஆமா மேம் ஏ ஈக்குவல் டு இன்வர்ஸ் தானே கிடைக்குது ஓகேங்களா சோ இத நீங்க ஒரு எக்ஸாம்பிள் மூலமா ட்ரை பண்ணிட்டு வாங்க மேம் ஒரு 2 by 2 எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ட்ரை பண்ணுங்க சரிங்களா வரலன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் ஒன் ஏபிஏ 3 by 3 மேட்ரிக்ஸ் சச் தட் சோ இதுவுமே நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமோட கண்டினியூஷன் தான் ஓகே இங்க என்ன இருக்கு எனக்கு ஏ கியூப் மைனஸ் 2 ஏ ஸ்கொயர் மைனஸ் ஐடென்டிட்டி ஈக்குவல் டு 0 சோ அதுல ஐங்கிறது என்னன்றதுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இருக்கு பட் அதோட ஆர்டர் எதுவுமே இங்க கொடுக்கல ஓகே இந்த நெக்ஸ்ட் ஒன் ஏ இன்வர்ஸ் தான் இங்கேயுமே கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரியே தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் இதை என்ன பண்றேன்னா ஒன்னும் இல்ல நான் என்ன பண்ண போறேன் ஐடென்டிட்டியை மட்டும் ரைட் சைடு கொண்டு வந்துக்கிறேன் சரிங்களா என்ன சிம்பிளிஃபை பண்ணணும்ல ஆன்சர் வேணும்னா அதனால ரைட் சைடு கொண்டு வந்துக்கிறேன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் ஏவை காமனா எடுத்தனா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ இருக்குமா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்கும் இப்பதான் நம்ம பார்த்தோம் ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டியா இருக்குன்னா தீஸ் டூ ஆர் இன்வர்ஸ் டு ஈச் அதரா சோ அதைத்தான் இங்க அப்ளை பண்றோம் இப்போ ஏங்கிறது ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏவோட இன்வர்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏன்றது ஏவோட இன்வர்ஸ் கரெக்ட்டுங்களா சோ அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு ஏ இன்வர்ஸ் தான் கேட்டிருக்காங்க அப்ப என்னோட ஆன்சர் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 ஏ அவ்வளவுதான் சீல இருக்கா சோ அதான் கரெக்ட் ஆன்சர் ஓகேயா நெக்ஸ்ட் சோ இதுல இருந்து உங்களோட இத்தனை கிளாஸ் 3 கிளாஸ் அட்டன் பண்ணீங்க இல்லையா சோ இதுல இருந்து நீங்க பார்த்த கான்செப்ட் மட்டும்தான் வரப்போகுது சோ இது உங்களோட எக்ஸசைஸ் சோ சொல்லுங்க வரிசையா சொல்லுங்க சாட்ல போட்டே வாங்க ஃபர்ஸ்ட்னு போட்டுட்டு இதோட ஆன்சர் என்னன்றது இது எல்லாமே கிளியரா அந்த கிளாஸ்ல இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸஸ் எல்லாம் சொல்லியாச்சு சோ இது உங்களோட பார்ட் எக்ஸசைஸ் பார்ட் சோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் ஓகே டி எதனால சார் சொல்றீங்க டின்னு சொல்லிருக்கீங்க டிங்கிறது இங்க என் ஸ்கொயர்ன்றது கிடைக்குது பட் என் ஸ்கொயருக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் இருக்கா சோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இது ஒரு என் பை என் மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தோம் சூப்பர் மத்த எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்காங்க ஓகே இங்க பாருங்களேன் டயக்னல்ல இருக்கிற எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா n எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்போ பிரின்சிபல் டயக்னல்ல இருக்க எலமெண்ட்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா என்னன்னு போட்டிருப்பீங்க சோ சூப்பர் டயக்னல் லைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவோம் சூப்பர் டயக்னல் லைன்ல இருக்க எலமெண்ட்ஸ் சொல்லுவோம் சரிங்களா சோ இது பிரின்சிபல் டயக்னல் இது சூப்பர் டயக்னல் இப்படி பார்க்கும்போது நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம் பிரின்சிபல் டயக்னல்ல என்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா சூப்பர் டயக்னல்ல அதை விட கம்மியா ஒரு எலமெண்ட் இருக்கும் ஸோ n-1ங்கிறத ஆன்சர் சரிங்களா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளாஸ்ல இது இருக்கும் கிளியராவே இருக்கும் அந்த ஒன்ஸ் எடுத்து பாத்துருங்க சரி நெக்ஸ்ட் ஒன் இது நம்ம பார்த்த கொஸ்டினா பார்க்காத கொஸ்டினா எனக்கு தெரியல ஆனா இது உங்களோட எக்ஸசைஸ் தான் ஏமா how many matrices of order 3 by 3 are there over Z5 integers modulo 5 so integers modulo 5ல இருக்க எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் 0 up to 4 வரை இருக்கும் so இதோட ஸ்கொயர் மேட்ரிசஸ் எத்தனை இருக்கும்ன்றதான் கொஸ்டின் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே மேம் ஓகே சோ இதோட ஃபார்முலா என்ன சொன்னோம்
எம் பவர் என் ஸ்கொயர். என்னங்கிறது இங்க 3/3 மேட்ரிக்ஸ் சரிங்களா? என் கிராஸ் என்ன தான் 3 கிராஸ் 3. என்னங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? 3 தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. எம்ங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அந்த ஃபீல்டுல சரிங்களா? ஒவ்வொரு ஃபீல்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா அங்க. சோ அப்ப எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. சோ 5. இப்போ 5 பவர் 3 ஸ்கொயர். சோ 5 பவர் 9ங்கிறது ஆன்சர். எல்லாருமே கரெக்டா சொல்லிருக்கீங்க. சி ஆப்ஷன். The next one, a square matrix A is said to be skew symmetric if என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? கமான் வேமா, இது டைரக்ட் கொஸ்டின் தானே. சூப்பர் சூப்பர். இது எல்லாமே இன்னும் நான் கான்செப்ட் குள்ள நம்ம போவே இல்ல. சிஎஸ்ஆர் கொஸ்டின் எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க தானே. சோ இது எல்லாமே பேசிக் தான். இதை ஸ்பீடா போட்டா தான் அதுக்கு போக முடியும். எஸ். சப்போஸ் இது பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா ஹெர்மிஷியன். இது இதோட கான்செப்ட் சிமெட்ரிக். இது ஸ்கியூ சிமெட்ரிக். ஓகேங்களா? சோ பார்க்கும் போதே எல்லாத்தையும் பார்த்துடணும் சேர்த்து. தென் நெக்ஸ்ட். சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இப்போ இதுவரை டிட்டர்மினன்ட்னா என்னன்றது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? 2/2 என்னன்னு பார்த்துருவீங்க. 3/3 என்னன்ற டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மேட்ரிசஸ்லாம் நம்ம கைண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் இது இது இதோட டெஃபினிஷன் என்ன, இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ எல்லா மேட்ரிக்ஸுமே டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன மாதிரி இருக்குன்றத பார்க்க போறோம். சரிங்களா? சில ஃபிக்ஸ்டா இருக்கிறதுக்கு டைரக்டா இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா நீங்க அப்ளை பண்ணிடலாம். அதுக்காண்டி இந்த கான்செப்ட். சரி ஓகே. இப்போ எனக்கு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? இதோட ஆர்டர் வந்து எல்லா மேட்ரிக்ஸுமே நம்ம இப்படிதான் பேச போறோம். சரிங்களா? n by n தான். அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா? அது ஒரு ஆர்டரா இருந்துச்சுன்னா ஸ்கியூ சிமெட்ரில நான் பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் தான் பேசிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ஆர்டரா இருந்தா டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டிப்பா 0வா இருக்கும். ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்து அப்ளை பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன். இன்னொரு கேஸ் என்ன இருக்கு? ஈவன் ஆர்டர் தானே. ஈவன் ஆர்டரா இருந்துச்சுன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கிடைக்குது இல்லையா? இது கண்டிப்பா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும். ஓகேயா? பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா தான் இருக்கும். ஓகே. என்னவா இருக்கலாம்? 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்கோம் நம்ம? ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆர்டர் 3/3. வேற என்ன இருக்கலாம்? 5/5 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ கண்டிப்பா 0. பட் ஈவன் ஆர்டரா இருந்துச்சுன்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து இஸ் ஆல்வேஸ் ஏ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்டா இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே. ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்ல டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கும்? ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்றோம். கரெக்டா? சோ ஏங்கிறது என்னோட மேட்ரிக்ஸா இருக்குன்றது எல்லா கேஸ்லயுமே. சரிங்களா? சோ ஏ யூஸ் பண்றோம்ல அதுக்காண்டி நான் இங்க சொல்றேன். எதுக்காண்டி யூஸ் பண்றோம்? சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இதுவுமே ஒரு n by n மேட்ரிக்ஸா தான் இருக்க போகுது. சோ இங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான். அது ஆர்டர் எப்படி இருந்தாலும் ஓகே. சரிங்களா? ஈவன் ஆர்டர், ஆட் ஆர்டர் எதுவா இருந்தாலும் என்னோட டிட்டர்மினன்ட் வந்து ஒண்ணு என்ன கிடைக்கும்னா பிளஸ் 1 கிடைக்கலாம். இன்னொன்னு என்னது மைனஸ் 1 கிடைக்கலாம். சரிங்களா? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏங்கிறது பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஐடோமோட்டன் மேட்ரிக்ஸ். சோ இதுவுமே n by n மேட்ரிக்ஸ். எல்லாமே n by n தான். ஏங்கிறது காமனா நான் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப n by n இருக்குன்னா இங்க என்ன கிடைக்கும்னா எனக்கு டிட்டர்மினன்ட்ங்கிறது 2 கேஸா ஸ்ப்ளிட் ஆகும். ஒண்ணு 1 கிடைக்கலாம். இன்னொன்னு 0 கிடைக்கலாம். சரிங்களா? 1 எப்பெல்லாம் கிடைக்கும் எனக்கு? ஏ வந்து என்னோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா 1 கிடைக்கும். இஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருந்தா 0 கிடைக்கும். சோ ஐடெமோட்டன்னா நம்மளுக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. கரெக்ட்டா? இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து சப்போஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா நான் சூஸ் பண்ணேன்னா என்னோட டிட்டர்மினன்ட் வந்து கண்டிப்பா 1 தான் கிடைக்கும். ஐடென்டிட்டி தவிர வேற எந்த மேட்ரிக்ஸா இருந்தாலும் என்னோட டிட்டர்மினன்ட் வந்து 0வா தான் கிடைக்கும். ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து குடுத்திருக்கிற கிவன் மேட்ரிக்ஸ வச்சு 3/3 இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதன் மூலமாவே சொல்லிடலாம் இதோட டிட்டர்மினன்ட் என்னன்றது. ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா 1, நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருந்துச்சுன்னா 0. அதாவது என்னோட டயகனல் என்ட்ரிய தவிர ஏதோ ஒரு இடத்துல 1ன்ற நம்பர் இருந்தாலே அது என்னது நாட் ஈக்குவல் டு ஐடென்டிட்டி. சோ அந்த மாதிரி கேஸ்ல எல்லாமே டிட்டர்மினன்ட் வந்து வேல்யூ 0வா இருக்கும். இதுல ஐடோமோட்டன் கேஸ்ல. நெக்ஸ்ட் ஒன் இன்வலூட்டரி. இன்வலூட்டரினா எப்படி இருக்கும்? நம்மளோட n by n மேட்ரிக்ஸ். சோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா? சோ இதோட டிட்டர்மினன்ட் எப்படி இருக்கும்? சிமிலர் தான். ஆர்த்தோகனலுக்கும் அப்படித்தானே சொன்னோம். பிளஸ் ஆர் மைனஸ் 1. சரிங்களா? ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டிட்டிங்கிறப்போ என்ன கிடைக்குது எனக்கு?
ஆர்த்தோகனல் கிடைக்கும். சோ ஈக்குவல் டு ஐடென்டிட்டியா இருக்க கேசஸ்ல டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஒன் நீல்போடென்ட் மேட்ரிக்ஸ். சோ ஆப்வியஸா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது 0 கிடைக்குது. சோ என்னோட டிட்டர்மினன்ட்டோட வேல்யூவும் ஆல்வேஸ் 0வா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் யூனிட்டரி மேட்ரிக்ஸ். சரிங்களா? அதோட டிட்டர்மினன்ட் வந்து எப்படி இருக்கும்னா, டிட்டர்மினன்ட் இஸ் ஆஃப் யூனிட் மாடுலஸ் 1ஆ இருக்கும். ஓகேயா? அதோட மாடுலஸ் வேல்யூ இஸ் 1. சரிங்களா? யூனிட் மாடுலஸ் அத நம்ம இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். யூனிட்டரி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் இஸ் ஆஃப் யூனிட் மாடுலஸ் 1ங்கிறது அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூவா இருக்கும்.